நம சிவாய. அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவனுடைய திருவிளையாடல்களை நாம் இந்த கதாமிர்தம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இந்திரனுடைய பழி நீக்கிய கதைகள் அதைத்தான் நாம் போன 2 நாட்களும் கேட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாமே எப்படி இருக்குன்னா, இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சளி பிடிக்குது, இல்லை ஒரு வயிற்று வலி வருது, இல்லை ஒரு ஜுரம் வருது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் நமக்கு இது ஒத்துக்கலை, இதை குடித்ததுனால தான் ஒத்துக்கலை, உடம்பு சரியாகிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? இதிலிருந்தெல்லாம் நம்ம தள்ளி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் ஒரு வாரம் 10 நாள் ஆனதுக்கப்புறம் என்ன இப்போது சாப்பிட்டு தான் பார்ப்போமே, குடிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு தோணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்திரனுக்கும் அவருடைய பழி நீங்கி அவர் வந்துட்டார் இந்திரலோகத்துக்கு. வந்ததுக்கப்புறம் சில நாட்கள் ரொம்ப அடக்கமாக தான் இருந்தார், பணிவாக தான் இருந்தார். ஆனால் நாட்கள் போக போக என்ன இருந்தாலும் நான் இந்திரலோகத்துக்கு அதிபதி அப்படிங்கிற அந்த ஆணவமும் அந்த செருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது. ஒரு நாள் இந்திரன் தன்னுடைய வெள்ளை யானையான ஐராவதத்து மேலே பவனி வந்துட்டு இருந்தார். அங்கே இருந்த எல்லாரும் புகழ்ந்தாங்க, இந்திரரே வாழ்க எல்லாம் சொன்னாங்க. நிறைய பரிசுகள்லாமும் இந்திரனுக்கு கொடுத்தாங்க. அப்படி இந்திரன் சந்தோஷமாக எல்லாரையும் ஒரு பார்வையிட்டுட்டு வந்துட்டுருக்கிறப்போ அங்கே வந்தார் துர்வாச மகரிஷி. இப்போ துர்வாச மகரிஷிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி முணுக்குன்னு கோவம் வந்துடும். அன்றைக்கி துர்வாச மகரிஷி என்ன பண்ணியிருந்தார்? ஒரு முக்கியமான ஒரு பூஜை பண்ணியிருந்தார் சிவபெருமானுக்கு. சிவபெருமானும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு மலரை கொடுத்துருந்தார் துர்வாசருக்கு. துர்வாசர் அந்த மலரை வச்சுட்டு அந்த பக்கமாக வந்துட்டு இருந்தார். துர்வாசர் யோசிச்சார், ஒரு முனிவனான எனக்கு இந்த மலரில் என்கிட்ட இருக்கிறத விட ஒரு அரசனான இந்திரன்கிட்ட இந்த மலர் இருந்தால் அது எவ்வளோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணினார்? இந்திரன் பக்கத்தில் வந்த உடனே அந்த மலரை இந்திரனுக்கு பரிசாக கொடுத்தார். வாங்கின இந்திரன் என்ன பண்ணியிருக்கணும்? அவருக்கு நன்றி சொல்லியிருக்கணும், ஒரு வணக்கம் தெரிவிச்சிருக்கணும், அந்த மலரை பத்திரமாக எடுத்து வச்சுருந்துருக்கணும். ஆனால் இந்திரன் அது எதையுமே பண்ணலை. தன்னுடைய வெள்ளை யானையான ஐராவதத்தோட மத்தகத்து மேலே அந்த மலரை வச்சுட்டார். ஐராவதம் அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுது. நடக்க அந்த ஐராவதத்துக்கு அந்த மலர் ஏதோ உறுத்த ஆரம்பிச்சுது. என்னது இது, நமக்கு ஏதோ இடைஞ்சலாக இருக்கே நம்ம மேலே அப்படின்னு தலையை இப்படியும் ஆட்ட அந்த மலர் உருண்டு கீழே விழுந்துடுச்சு. விழுந்த மலரை அப்படியே விட்டுருக்கலாம். இப்போ நம்மளை ஒரு கொசு கடிக்குதுன்னா உடனே கோவத்தில் என்ன பண்ணுறோம்? அந்த கொசுவை அடிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த யானை என்ன பண்ணுச்சு? அந்த மலரை தன்னோட காலால் மிதித்து நசுக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் துர்வாசர். துர்வாசருக்கு நான் சொன்னேன் இல்லையா, முணுக்குன்னா கோவம் வந்துடும். இதை பார்த்ததும் அவருக்கு கோவம் அப்படியே ஜாஸ்தி ஆக 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 என்ன பண்ணார்? இந்திரனுக்கும் ஐராவதத்துக்கும் சாபம் கொடுத்துட்டார். என்னை மதிக்காத இந்திரனே, நீ ஒரு பாண்டிய மன்னனால் தோற்கடிக்கப்படுவாய். ஐராவதத்தை பார்த்தாரு. நீ ஒரு வெள்ளை யானை அப்படிங்கிற செருக்கு தானே உனக்கு, நீ ஒரு சாதாரண கருப்பு யானையா இந்த பூலோகத்தில் தெரிவ. இந்திரன் ஐராவதம் 2 பேருக்கும் அப்போ தான் புரிஞ்சுது தான் பண்ணிய தப்பு. இந்திரன் உடனே மன்னிப்பு கேட்டார். ஏதாவது ஒரு விமோசனம் கொடுங்க. ரிஷிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சாபம் கொடுத்துருவாங்க. கொடுத்த சாபத்தை அவங்களால திரும்பி எடுக்க முடியாது. ஆனால் சாப விமோசனத்திற்கான வழிகளையும் சொல்லுவாங்க. இந்திரனுக்கு ஒரு வழியை சொன்னார் அவர். அது என்ன வழி, அது என்ன கதை, அதை நம்ம இன்னொரு நாள் கேட்போம். இப்போ ஐராவதத்துக்கு வருவோம். ஐராவதமும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. முனிவரே, நான் பண்ணது தப்பு தான், எனக்கு ஏதாவது ஒரு விமோசனத்திற்கான வழி சொல்லுங்க. சரி, இப்போ ஒரு வெள்ளை யானை கருப்பு யானையாக ஆறுது, அது என்ன அவ்வளோ பெரிய தண்டனையா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நம்ம பரமபதம் விளையாட்டு விளையாடுறோம். அந்த 1ஆம் நம்பர்லேருந்து மெதுவாக நிறைய இன்னல்கள் ஏற்றம் இறக்கம் எல்லாம் தாண்டி அந்த 98க்கு வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்த நம்ம அந்த 99ல் ஒரு வேளை அந்த பெரிய பாம்பு கிட்ட மாட்டி கீழே வரைக்கும் வரணும் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அது மாதிரி தான் ஒரு கருப்பு யானையான இருந்து அதிலிருந்து எத்தனையோ தவங்கள், எத்தனையோ பூஜைகள், எத்தனையோ இன்னல்களை கடந்து தான் இந்த ஐராவதம் ஒரு வெள்ளை யானையாக ஆயிருக்கு. இப்போ திருப்பி அது ஒரு சாதாரண கருப்பு யானையாக ஆகணும்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஆனால் வேறு வழி இல்லையே, செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சு தானே ஆகணும். ஐராவதத்திற்கான விமோசனத்தையும் துர்வாசர் சொன்னார்.
அது என்ன, அதை நாம் பார்ப்போம். ஐராவதம் வந்துடுச்சு பூமிக்கு. இந்த காடு அந்த காடுன்னு எங்கெங்கேயோலாம் சுற்றி அலைஞ்சது. 100 வருடங்கள் இங்கே அங்கே எல்லா இடத்துலையும் மற்ற யானைகளோடு அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியாக இந்த கடம்பவனத்துக்கு வந்தது. எந்த கடம்பவனம்? இந்திரன் சிவபெருமானுக்கு அந்த சந்நிதி எழுப்பிய அதே கடம்பவனம். அந்த வனத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அது ஒரு மிருகமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு புல்லரிப்பு, ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு உற்சாகம் இந்த யானைக்குள்ளே. அங்கே போய் பார்த்தா அங்கே சிவலிங்கம், பக்கத்தில் பொற்றாமரை குளம். ஒரே சந்தோஷம் இந்த யானைக்கு. தினம் தினம் அந்த பொற்றாமரை குளத்திலிருந்து நீர் எடுத்து இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதையும் அந்த பொற்றாமரைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறதையும் அது ஒரு வழக்கமாக வச்சுக்கிச்சு. நாள் தவறாமல் தினம் 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 சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறதையே தன்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் மாதிரி நினச்சி நடந்துட்டு வந்தது. தான் ஒரு வெள்ளை யானையாக இருந்தோம், அங்கே தேவலோகத்தில் இருந்தோம் அப்படிங்கிறது கூட அதோட நினைவில் இல்லை. நாட்கள் ஆக ஆக சிவபெருமானுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. இந்த யானை எவ்வளோ அருமையாக நமக்கு பூஜை பண்ணுது. ஒரு நாள் சிவபெருமான் தோன்றினார் இந்த யானைக்கு முன்னால். உன்னுடைய பாவம் இன்னியோட தீர்ந்தது. நீ திரும்ப இந்திரலோகத்துக்கே போகலாம், இந்திரனுக்கு வாகனமாக சேவை செய்யலாம். ஆனால் இப்போ சொல்லிச்சு அந்த யானை, அடடே அது எனக்கு மறந்தே போச்சு. ஆனால் சிவபெருமானே, இங்கே உங்களுக்கு சேவை செய்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கே இருக்கேனே, நான் அங்கே போகலை. சிவபெருமான் சொன்னார், இல்லைப்பா, உனக்கான இடம் அதுதான். அங்கே போய் உன்னுடைய எஜமானனுக்கு நீ பணி செஞ்சேன்னா அது எனக்கு செய்கிற பணிக்கு சமம். அதனால் நீ அங்கே போ, உன்னுடைய பொறுப்பு எதுவோ அதை நீ செய்யணும். ஐராவதத்தால் என்ன பண்ண முடியும்? சிவபெருமானே சொல்லிட்டாரு, கேட்கணும் தானே. சரின்னு சொல்லிட்டு ஐராவதமும் கிளம்புச்சு. கொஞ்சம் தூரம் போச்சு, திருப்பியும் அதுக்கு சிவபெருமானை பார்க்கணுங்கிற ஆசை. ஒரு தடவை நான் அவரை பார்த்துட்டேன், இன்னும் ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அந்த சிவபெருமானை இன்னொரு தடவை நான் பார்த்துட்டேன்னா அப்புறம் நான் தேவலோகத்தில் போய் என்னுடைய வேலைகளை நான் செய்வேன். கண்கள் மூடி தியானிக்க சிவபெருமான் திரும்பவும் அந்த ஐராவதத்துக்கு அங்கே காட்சி கொடுத்தார். ஐராவதத்திற்கு ரொம்ப மனசு நிம்மதியாச்சு. இந்திரனும் ஐராவதத்தை தன்னுடைய இந்திரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனார். இந்திரனுடைய வாகனமாக தன்னுடைய சாபம் நீங்கி வெள்ளை யானையாக ஐராவதம் தன்னுடைய பணிகளை தொடர்ந்தது. இப்படி ஐராவதத்துக்கு இறைவன் காட்சி கொடுத்த அந்த இடம்தான் ஐராவத நல்லூர் அப்படின்னு இன்றைக்கும் மதுரையில் இருக்குது. ஐராவதீஸ்வரர் கோவில் இன்றைக்கும் நம்ம போனால் வணங்கலாம். வெள்ளை யானையுடைய சாபம் நீக்கியது தான் இறைவனுடைய திருவிளையாடல். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய.